அவர் இயக்குவதற்கான காப்புறத நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்வதற்கான ஒரு ஆதாரம் தண்ணியிலே இருக்க வேண்டும். வந்து ஏன்னா இயக்கத்திலே அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ரகமே அரசியல் சொல்றாங்கல்ல, அதான் சத்தியத்தை இல்லைன்னா எப்படி இயங்குறது? சத்தியத்துக்கு இல்லத்தில் எப்படி இயக்க முடியும்? நான் வந்து நிச்சயமா எந்த ஒரு செயல் எனக்கு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இவங்க சும்மா விசுவாசிக்கிறாங்க. அந்த கப்பலை கொண்டு நடக்கிற மாதிரி இந்த பிறவியில் வந்து கிருஷ்ணமோடி இருக்கிறவங்களாம் போன பிறவியில் நண்டெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி காட்சி பண்ணிக்கிறாங்க. கைகாலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிறவியில் நாளைக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைனால தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பயமா இருக்குது. இனிமேல் கிடையவே கிடையாது. பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு துணியாக தான் நான் இருப்பேன். வெளியே போகணும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு துணியாக இருக்கு போகலாம். அது இருக்கிற போது வருஷங்களுக்கு எங்கே போய் இருக்கு வருது தெரியாது. ஆக எனக்கு வந்து இந்த பதில் தான் எனக்கு நிச்சயமாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஒரு இடத்துல இந்த வேட்டைக்கு நாடுகள் எல்லாம் இருக்குது. அரசுலாம் இல்லாமல் இந்த புண்ணிய வாரத்துக்குள்ள வடக்கை இல்லாமல் தென்கோடியில் வந்து கிளம்பி தென்கோடி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு பண்புற பகுதியில் பார்க்கணும். அங்கேயும் பார்த்துட்டு சொன்னாரு பாவப்பட்ட கருத்து நான் என்ன செய்ய போறேன்? இது என்ன பெரிய இந்த கேள்வியில வந்து எனக்கு கர்மமே வரல. ஆனா எனக்கு சின்ன பையன்ல இருந்த இந்த சில மாதிரியான சேட்டைகள் குண்டுகள் விஷயங்கள்லாம் வந்து கொண்டு என்னமோ எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு விளையாட்டுதான் எனக்கு இருந்தேதான் இருக்குது. நான் அதை கூட தம்பி வரது வானம் போட்டு வழி வந்த வைக்காத போனோம் பாராணி நினைச்சிருக்காரு. இது மாதிரி தான் எனக்கு பார்த்துருக்கேன். இல்லை இந்த இதை நான் சிம்பிளான ஒரு ஆட்டம் கிடையாது. வந்து நான் எழுது படிக்கிறது உட்காந்து எழுத சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் ஆளுக்கு பெரிய வர்றது. அது வந்து உங்களுக்கு சாப்பாடு கூட ருச்சியாக ஒரு சாப்பிட அதனால் எழுதும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ படிக்கும்போது எனக்கு அப்பெல்லாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பயன் எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தான் பிடிக்கிறேன். இதில் பெரிய வார்த்தைகள் இதுதான் அடிப்படை. அப்போ நான் வந்து இந்த இனிமேல் கிடையாது. அப்படி கிடையாது போது வந்து அப்போ நான் இருந்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியாக வந்து இந்த மாதிரி என்ன செய்யுது? என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் வந்து எல்லாரும் மற்றவங்களாம் செய்யறதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது. இந்த பிறகுக்குள்ள நான் இந்த பவரை கைப்பற்ற முடியாது. முதல்ல வந்து எனக்கும் திருவிழா சத்தைக்கு பேசிக்கான சாப்பாடுல எல்லாம் சொல்லலாம். சத்தைக்கு இல்லாமல் இருக்க முடியாது. அதில் என்ன பின்பற்றுறதுக்காக நான் படித்தேன். நான் பண்ற சேட்டைகள் குடும்பங்களுக்கு அடியில் வந்து ஒரு ஆதாரம் இருக்கிறது எனக்கு. நான் சும்மா நாட்டுக்கு வந்து பேருக்கு போகிற ஆள் கிடையாது. எனக்கு சில விஷயம் அதை நான் சொல்லியாகும். அது எனக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். அதை நான் சொல்லியாகும். இது மற்றவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்களா எடுத்து சொல்லலைங்க கூட எனக்கு வந்து அப்படியெல்லாம் எனக்கு நினைக்கவே கிடையாது. சொல்கிறாங்க. அதனால தான் பல பேர் வந்து சித்தாந்து சரியா அது பாராட்டி சொல்றாங்க இருந்து அதை புத்தகத்தை எழுதி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கூட அது மறந்து பல சந்தேகங்கள் என் மூளையில் நான் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி முடிஞ்ச மாதிரி ரொம்ப வசதியாக அது மறந்துருக்குது. அது பல ஞாபகம் வராது. அதனால எனக்கு ஒரு இதுக்காக இருந்தது, இதில் எதிர்ப்புறதுக்காக இருந்தது, இது சாப்பாடு இருந்தது, இந்த செக்ஷன் வந்து பாராட்டுவாங்க இருந்தது. இது வந்து இந்த செல்வத்தில் கலைஞருடைய படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு போட்டி பாருங்க அப்படிலாம் எனக்கு பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் வந்து எதையும் எதிர்பார்க்காம தான் உண்மை இல்லை.
அப்பதான் வந்து முத்துமாவன் வந்து கூப்பிடும்போது அப்ப நான் சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போறது. ஏன்னா இதை சார்ந்து இருக்கிறவங்கன்னா பல பேர் இருக்காங்க. அவங்க எப்படி வந்து இடம் போட்டாங்கன்னா எனக்கு தெரியும். முடிய இடத்துலேயே வந்து பிளட் வச்சுப்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது சொல்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த வருத்தம்லாம் கிடையாது. நீ சொல்லிட்டுப்பா எனக்கு என்ன புரியுது. எனக்கு படிக்கும் போதும் அது எழுதும் போது எனக்கு போன சந்தோஷம் இருக்குது. பயங்கரமான சந்தோஷமா இருக்கு படிக்க எழுதும். அந்த மாதிரியான ஒரு சுகம் வந்து அதான் பல பிரச்சனை சொல்றாங்க. அது யாரும் கேட்டது கிடையாது. சும்மா சொல்றாம வரணும்னு நினைப்பாங்க. சும்மா ஒரு பந்தாக்கா சொல்லாம சொல்லுறாங்க. அது வந்து சுகமா இருக்கா படிக்கும்போது. அதை வந்து அதை காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க எது பிடிக்கும். நீ முதல்ல ஒருத்தி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க திரும்பி திரும்பி பார்த்து போறேன்னு சொல்லல, கடுத்து கூட பிடிச்சிட்டு சொல்லியே நான் கொண்டு வருவேன். அப்போ எப்படி இன்னும் பார்க்க ஆசையா இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் படிச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து ஆனா அந்த சோழம் எனக்கு கிடைச்சதா அது இருந்தது. அதை வந்து தேர்வு செய்தது பூரா வந்து எனக்காக தான் தேர்வு செய்வாங்க. என்னுடைய சப்ஜெக்டிவிட்டியை உருவாக்கணும்னு இந்த சொசைட்டி எனக்கு வந்து ரெகுலராக உருவாக்கணும் வந்து எனக்கு பிடிச்சது எல்லாமே ஒரு நிச்சயமா எனக்கு சமூகத்துக்கும் பிடித்தமானது தான். அந்த ஒரு ரேப்பட் எனக்கு இருந்தது. அதில் நான் வந்து கவர் செய்யலை. நிச்சயமாக அதை வந்து எடுத்தது வந்து எனக்கு அது வந்து பிரியமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வாழ்கின்ற சமூகத்திலே கூட அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நிலை. அதோட வந்து எனக்கு அந்த இது வந்து இப்போ இடம் சேர்ந்த அவங்க ஆண்டுகள் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நான் எப்படி நினைச்சிருக்கோ அது மாதிரி தான் இதுதான் எனக்கு தெரியும். உள்ளே தெரியும் அதனால உறுதியாக வந்து எனக்கு அதுக்கு வந்து நான் இப்படி அந்த விஷயத்தை